ஜான் ஜபராஜ் இந்த சப்போர்ட் பண்ணுறவங்கள குறித்து எனக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது. அவரை எதிர்க்கிறவங்களை குறித்து தான் பெரிய வருத்தம். ஏன்னா சப்போர்ட் செய்கிறவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் நன்மையான கருத்தை போட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க பாவம் செய்கிறது கிடையாது. அதே சமயத்தில் இந்த எதிர்க்கிறவங்க ஆண்டவர் மீது வைராக்கியம் காட்டுகிறேன் என்று சொல்லி அந்த விஷயத்தில் கெட்ட வார்த்தை பேசி அது பண்ணி இது பண்ணி நியாயம் தீர்த்து ஊழியனை பேசி அவர் குறித்து பேசுகிறவங்கள பேசி எல்லாம் செஞ்சு டன் கணக்கில் பாவம் செஞ்சிடறாங்க. ஊழியர்களும் அதே மாதிரி தான். கண்டென்ட் மேக்கர்ஸாக இருக்காதீங்க. ஆண்டவர் இதுக்குள்ள நம்மளை அழைத்தது. ஒருவர் நம்ம கேட்குறாரு, ஏன் பாஸ்டர் நீங்கள் இந்த ஊழியம் செஞ்சீங்க இப்போ இப்படி செய்கிறீங்களேன்னு. ஐ எம் நாட் அ கண்டென்ட் மேக்கர் ரைட் நோ. நான் இப்போவும் ஒரு ஊழியன். ஆண்டவர் எனக்கு தீர்க்கதரிசன வாரத்தை கொடுத்துருக்கார். ஐ எம் அ ப்ராஃபிட் தான். நான் இப்போவும் சுவிசேஷன் தான் பேசுகிறேன். நான் யாருடைய வீடியோவை எடுத்து கட் பண்ணி இங்கே போட்டுக்கிட்டு அதுக்கு கமெண்ட்ரி கொடுக்கல. ஐ எம் நாட் அ கண்டென்ட் மேக்கர். நான் இப்போவும் சுவிசேஷத்தை தான் மக்களுக்கு சொல்கிறேன். ஜான் ஜபராஜுடைய தம்ப்நெயில் வச்சாலும் ஜான் ஜபராஜை குறை பேசாதீங்க, அது பாவம் செய்வீங்க, அந்த பாவம் நம் மீது வரும் தான் சொல்லி. அதே சமயத்தில் ஒரே ஒரு ஊழியக்காரனை, ஒரு வாலிபனை எந்த அளவுக்கு மடக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடக்கிடணும், ஒழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் எழும்பி வந்தது என்ன தவறு இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். நம்மளுடைய ஊழியம் தான், ஒன் காடு தான். அவருக்கு சிறையில் அடைத்தாருனோன்னு எல்லாமே அமைதலாயிருச்சு. ஒருத்தனும் பேசுறதுக்கு ரெடி இல்லையே. யாராவது ஒருத்தர் பேசினான்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க, இவனை கூட்டாளின்னு நினச்சிருவாங்களேன்னு நினச்சாங்க. அந்த நேரத்தில் முதல் வாய் திறந்து பேசினது ஒன் காட் தமிழ் சேனல் மாத்திரம்தான். ஒன் காட் தமிழ் மூலியமாய் நான் பேசினேன். அதன் பிறகு தான் மெதுவாக எல்லாரும் ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மை. இதை நீங்கள் தானே பார்த்துட்டு இருக்கீங்க. போய் எல்லா லிஸ்ட்டை பாருங்கள். எல்லாத்தையும் அலசி ஆராயிர குணமுடையவர்கள் தானே நாம. ப்ரைஸ் லார்ட். ஐ எம் ரெவரண்ட் ரோஷன் ஷான். ஒன் காட் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொலியில் ஒரு 3 காரியத்தை உங்களோட பேசவிருக்கிறேன். 1, ஜான் ஜபராஜ் நல்லவனா கெட்டவரா 25 தீர்ப்பு வருது. 2வது காரியம், ஜான் ஜபராஜை குறித்து ப்ரேயர் செய்து கொள்கிறோம் என்று சொல்லி அநேகரும், அவரை குறை சொல்லி அநேகரும் பேசியிருக்காங்க. இப்போது அவரை நல்லபடி ப்ரேயர் செய்து கொள்கிறோம் என்று சொல்லி குற்றப்படுத்தாத ஒரு சிலரை குறித்து இல்லை பலரை குறித்து நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த குற்றப்படுத்தின தவறாக பேசினவர்களை குறித்து தான் இப்போ நமக்கு ரொம்ப கன்சர்ன். இப்போ குற்றப்படுத்துவதனால அவர்களுக்கு என்ன வேதாகமத்தின் பிரகாரமாக என்ன பலன் அப்படின்றத பார்க்க போகிறோம். 3வது காரியம், தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், அவரை நாம் குற்றப்படுத்தி பேசுவதனால வேதாகமத்தில் தாவீது ஒரு எச்சரிப்பை கொடுத்துருக்காரு. அவர் வெரி ஸ்மார்ட். அவர் அதை அவாய்டு பண்ணியிருக்காரு. நாமளும் அதை அவாய்டு பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற பலன். இந்த 3 காரியத்தை நான் பேசவிருக்கிறேன். ஜாயின் வித் மீ ஆன் திஸ் வண்டர்ஃபுல் ஈவினிங். பார்க்குற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய இருதயத்தில் ஜெப உணர்வோடு பாருங்கள். திஸ் இஸ் அ காஸ்பிள், திஸ் இஸ் நாட் அ கண்டென்ட், அண்ட் திஸ் இஸ் அ காஸ்பிள். உங்களுக்கு வேத சத்தியத்தை உங்களுக்கு காட்டி, வேத வாசனத்தை காட்டி, நாம் ஒருவேளை இன்றைக்கு எந்த காரியம் செய்தாலும் நாளைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் வீட்டில் இப்படிப்பட்டதெல்லாம் நிறைவேறும். ஏன்னா நாமளும் மனிதர்கள் தான். சரி, வெல்கம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் பாவம் செய்யாதவன் யாராவது ஒருத்தர் இருக்க முடியுமானா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. மாம்சமாய் பிறந்த எல்லா மனுஷனும் பாவம் செய்வான், பாவம் செய்தாக வேண்டும் என்பது ஒரு சூழ்நிலை. பாவமில்லாத மனுஷன் அது இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருமே கிடையாது. இனி வரக்கூடிய ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் நிறுவும் நாள் மட்டும், வரும் நாள் மட்டும் பாவம் செய்யாமல் ஒரு மனுஷனால் வாழ்ந்து விட முடியுமானா முடியவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்யத்தான் வேண்டும், தூண்டப்படுவோம், தூண்டி அதில் விழுந்து போவோம். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியமான ரகசியம் என்னென்னா, இந்த பாவத்திலிருந்து எழுந்திருக்க நமக்கு வேதாகமத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்காரு. அவருடைய அன்பை கொடுத்துருக்காரு, சுவிசேஷத்தை கொடுத்துருக்காரு, சாட்சிகளை கொடுத்துருக்காரு. கொடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் படித்து நீ விழுந்தாலும் பரவாயில்ல, நீ குற்ற உணர்வோடு வாழாதே, நீ மறுபடியும் எழுந்து ஆண்டவருக்குள்ளே ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கோ, மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாமல் அதிலிருந்து மீண்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு முறையா அப்படின்னு சொன்னா, ஒரு முறை அப்படின்றது குறிப்பிடல, பல முறை, பல ஆயிரம் முறை நம்ம விழுந்து போவது வழக்கம்.
இப்போ ஒரே முறை விழுந்து ஒரே முறை எழுந்து திருந்தி வாழ்ந்து அவனுடைய வாழ்நாள் முழுவதும் பாவமே செய்யாமல் ஒரு மனுஷன் இருந்திருப்பாரா அப்படின்னா தேடி பாருங்க, யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அது பல முறை, பல ஆயிரம் முறை, பல லட்சம், அதாவது பல கோடி முறை தன்னுடைய வாழ்நாளில் அவர் வயதாகி சாகிறதுக்குள்ள பல கோடி முறை தவறி விழுந்திருப்பார், எஞ்சிருப்பார். இதுதான் மனுஷ இயல்பு, இதுதான் மனுஷ மாண்பு, இதுதான் இயற்கை. நம்ம நேற்றைய தினத்தில் இறந்து போன போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு கோட் பண்ணியிருக்காரு. அந்த கோட்டில் அழகான ஒரு கோட், இந்த உலகத்தில் செயின்ட் ஆர் நாட் அ சூப்பர் ஹியூமன் அப்படின்னு எழுதியிருக்கார். செயின்ட்ஸ் ஆர் நாட் அ சூப்பர் ஹியூமன், தே ஆல்சோ த அதர் பீப்புள் who loves Jesus or God in their hearts அப்படின்னு எழுதியிருக்காரு. அவங்களும் நம்மை போல, மற்றவர்களைப் போல ஆண்டவரை இருதயத்தில் கொண்டு வாழ்கிற ஒரு ஜனங்கள். அப்போது எந்த ஒரு ஊழியக்காரனும் செயின்ட் அப்படின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரனான ஊழியக்காரன் சூப்பர் ஹியூமன் கிடையாது. தே கமிட் சின், தே ஃபால் ஃபார் சின், தே கெட் ட்ராப்ட் இன் சின் அண்ட் மோர் ஓவர் அதிலிருந்து எழுந்து வரவும் அவர்கள் முயற்சி செய்வார்கள். இதுதான் ஹியூமன், இதுதான் மனுஷனுடைய ஒரு நேச்சர். அப்போது இந்த நேச்சரில் ஒரு மனிதனை மாத்திரம் எல்லாவற்றிற்கும் அந்த இந்த நேச்சருக்கு ஒவ்வாதவன், அதாவது இந்த நேச்சரிலிருந்து இவன் மாறுபட்டவனாக நம்ம பார்க்குறோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் முதல்ல எழும்புது. ஓகே, முதல் காரியம் நாம் இப்போ என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நல்லவனா கெட்டவனா இந்த பிலோட் பிரதர் ஜான் ஜெபராஜ் அப்படின்ற இந்த காரியம் 25ஆம் தேதி இந்த மாதம் ஒரு 12 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும். 2 மணிக்குள்ளே தெரிஞ்சிடும். 2 o'clock தெரியும் நல்லவனா கெட்டவனா அப்படின்றது. அதன் பிறகு அவர் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு மனுஷனை அவருடைய மாண்பை, அவருடைய வாழ்க்கையை, அவர் வாழ்ந்து வந்த இல்லைனா வாழ்ந்து கொண்டு இருக்கிற எதையுமே எந்த ஒரு நேரடியான ஒரு காட்சி இல்லாமல், நேரடியாக நம்ம கண்ணால் பார்க்காமல், நேரடியாக எந்த விட்னஸும் இல்லாமல், செய்தி ஊடகங்கள், மனுஷருடைய வார்த்தைகள், இதை மாத்திரமே வைத்துக்கொண்டு இந்நாள் வரைக்கும் எல்லாருமே பேசியாச்சு. பேசின அத்தனை பேருமே நேரடியாக அதை கண்ணால் பார்த்தார்களானா யாருமே பார்க்கல, யாருக்குமே தெரியாது. அவருடைய வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்துச்சு தெரியாது. அரெஸ்ட் பண்ணும்போது எங்கே இருந்தார் தெரியாது, யாரோடு இருந்தார் தெரியாது. ஆனால் செய்தி ஊடகங்கள் சொல்லிச்சு, அது சொல்லிச்சு, அவ்வளோதான். அதை நம்ம கண்ணால் பார்க்காத வரைக்கும் இட்ஸ் நாட் விட்னஸ்ட். அதே தான் கோர்ட்லேயும் சொல்லுவாங்க, நீ கண்ணில் பார்த்தியா, ஃபோட்டோ இருக்கா எடுத்து வந்து காமி, வீடியோ இருக்கா காமி, யார் பார்த்தாங்களா காமி, என்ன விசாரிப்பாங்க. பிளட் டெஸ்ட் இந்த மாதிரி உன்னை வந்துட்டு ஃபிசிக்கலி உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்காரா, ஃபிசிக்கலி ஏதாவது ஒரு அப்யூஸ் பண்ணியிருக்காரா, பிளட் டெஸ்ட் அது இது எல்லாமே இந்த மாதிரிலாம் போகும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இதெல்லாம் ப்ரூவ் ஆகணும், விட்னஸ் வேணும். இந்த உலகத்துக்கு ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க இன்னொரு மனுஷனை நம்புறதுல விட்னஸ் வேணும்னு நினைக்கிறான் இல்லையா? அப்படி தானே? ஒரு கோர்ட்டு இன்னொரு மனுஷனை நம்புறது இல்லைங்க, அதுக்கே ஒரு விட்னஸ் வேணும். அதை எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வா, விட்னஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தர் எந்த அளவுக்கு உன்னிப்பாக இருப்பார், எந்த அளவுக்கு பார்ப்பார். தனக்காக தெரிந்து கொள்கிற ஒரு ஊழியக்காரனை எவ்வளோ விட்னஸ் இருக்கவனா, ஃப்யூச்சரில் எப்படி இருப்பான், ப்ரெசண்ட்டில் எப்படி இருப்பான், பாஸ்டில் எப்படி இருந்தான்னு அவர் தெரியாமலாம் கண்டுபிடிப்பார். நிறைய நேரத்தில் நம்முடைய ஊழியர்கள் சில வார்த்தைகளை மாத்திரம் எடுத்து அதற்கு ஒரு கமெண்டேட்டர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஒரு வீடியோக்குள்ளே வராங்க, அந்த வீடியோவில் ஒரு சில வார்த்தையை மட்டும் கட் பண்ணி எடுத்து அவங்களுடைய கண்டென்ட்டுக்குன்னு போட்டுட்டு கண்டென்ட் மேக்கர்ஸ் தே ஆர். இந்த கண்டென்ட் மேக்கர்ஸாக மாறி இருக்காங்க இன்றைக்கி ஊழியர்கள். மிகுந்த வருத்தம் அளிக்குது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய வேண்டியவர்கள் கண்டென்ட் மேக்கர்ஸாக மாறி யாரோ ஒரு ஊழியக்காரன் பேசுவதை அதை அப்படியே ஒரு கிளிப்பை கட் பண்ணி போட்டு நியாயம் தீர்க்க ஆரம்பிக்கிறது. வேதத்தில் இது சொல்லவில்லையா, அது சொல்லவில்லையா, எல்லாமே தான் சொல்லியிருக்கு. வேதத்தில் எல்லாமே சொல்லியிருக்கு. யார் வேணால் வேதத்தை படிக்கலாம், யார் வேணால் வேதத்திலிருந்து நம்ம தீர்ப்பு சொல்லிடலாம். ஆனால் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வரும் அப்படின்றது நமக்கு தெரியாமலேயே சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா எல்லாரும் ஒரு கூட்டத்தை நம்ப வைக்க, ஒரு கூட்டத்தை சேர்க்க செய்யக்கூடிய எல்லா மேஜிக் வேர்ட்ஸ். சரி,
இப்போ ஜான் ஜெபராஜுக்கு இப்படி ஒரு காரியத்தை நம்ம இழைக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு தெரியாத ஜான் ஜெபராஜ் ஒரு காலத்தில் இப்படி உயருவார், இப்படி விழுந்து போவார், இப்படி ட்ராப் ஆவார், இப்படி அரெஸ்ட் பண்ணப்படுவார், இப்படி ஜெயிலுக்கு போவார். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நடக்கிறது ஃப்யூச்சர் ஆண்டவருடைய கையில் இருக்குது. இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? கட்டாயம் தெரியும். ஆனால் நாம் தான் இது எக்ஸ்ட்ராடினரியாக பேசிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு நாம் ஜட்ஜ் பண்ணிட்டோம், நாம் தீர்ப்பு சொல்லிட்டோம், நாம் அவரை குற்றவாளி ஆக்கிட்டோம், எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ கிரேசி இல்லையா? வெரி வெரி கிரேசி. ஆண்டவர் மேலேருந்து சிரிச்சிட்ருப்பார். ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவங்களே செஞ்சிட்ருக்காங்களே, அப்போ எனக்கு என்ன வேலைன்னு நினச்சிருப்பார் ஆண்டவர். இவங்களே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க, அப்போ நம்ம என்ன செய்யுது? அவருக்கு என்ன வேலை? ரெண்டாவது காரியம், இப்போது 25th அது ஜட்ஜ்மெண்ட், நல்லவனா கெட்டவனா வந்துடும், டோன்ட் வரி. செகண்ட் திங், இப்போ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம பேசுறதுனால என்ன பிரச்சனை? ஏன்னா இந்த வீடியோ முக்கியமாக எதற்காக, இந்த காணொலி ஒரு காஸ்பலாக எதுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன்னா, அவருடைய ஒரே பேரை வச்சுக்கிட்டு பல ஆயிரம் பேர் பேசுகிறோம் இல்லையா? பேசுவதில் கிட்டத்தட்ட 80% நல்லபடியான மெசேஜஸ், நல்லபடியான கருத்துக்களை தான் சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் வெரி அவேர் ஆஃப் சின். பட் ஒரு 2% ஆஃப் பீப்புள் இப்போ என்னன்னா, அந்த அவேர்னஸே இல்லாமல் ரொம்ப கோவத்தில் கெட்ட வார்த்தையோ, கோவத்தில் ஒரு கடினமான வார்த்தையோ, ஒரு அருவருப்பான வார்த்தையோ பேசிடுறாங்க. ஆண்டவருக்கு கூட இந்த நல்ல பர்ஃபெக்டாக இருக்கவங்களை பற்றி கேர் கிடையாது. எனக்கும் அதே தான். நல்லபடி ஐ எம் ப்ரேயிங் போடுறவங்கள பற்றி கேர் கிடையாது. இந்த தப்பாக போடுறாங்க இல்லையா, அவங்க தான் நமக்கு வேணும் இப்போது. ஏன்னா ஆண்டவருக்கு கூட அந்த மாதிரி ஆளுங்க தான் தேவை. காணாமல் போன ஒரு ஆடை தேடினவர் தான் நம்ம தேவன், நம்ம இயேசு கிறிஸ்து. அவருடைய ஊழியம் செய்கிறவர்களை நமக்கும் அதே குணம் தானே இருக்கும். அப்போ இந்த தப்பாக பேசுகிறவர்கள் குறித்து தானே எனக்கு கொஞ்சம் ஒரு ஆத்தும பாரமாக இருக்குது. என்ன ஆத்தும பாரம்னா, அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, அவர்களிடத்தில் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது. நீங்கள் தவறு இருந்தால் கூட உடனடியாக ரியாக்ட் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். அது தவறாகவே இருக்கட்டும், இப்போ நான் பேசுகிற காரியம் உங்களுக்கு பிடிக்காமலே இருக்கட்டும், தவறாகவே இருக்கட்டும், அந்த ரியாக்ஷன் டைமை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் டேக் அ டீப் பிரெத், அந்த கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். உடனடியாக ரியாக்ட் பண்ணுறதுனால உங்கள் மீது நீங்களே பாவத்தை சுமத்துகிறீர்கள். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க பாவம்னு சொல்லி? அது எப்படி நீங்கள் சொல்லிடலாம்? அவன் என்ன வேணால் பண்ணுவான், பெண்களோட ஆடுவான், போவான், மண்ணை பண்டாட்டியை விடுவான், அவங்க கூட இருப்பான், இவங்க கூட இருப்பான், எல்லாம் செய்வான். ஆனால் நீ இப்படி பேசுவீங்க, அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணக்கூடாதா, அப்படின்னு நீங்கள் சொல்ல இல்லையா? இந்த ரியாக்ஷனை தான் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஏன்னா நாம் ஒன்றும் மார்ஸ் ஜூபிட்டர்லேருந்து குதிச்சு இங்கே ஒன்றும் வாழலை. அது ஆல்ரெடி இவர் சொன்ன போப் ஃப்ரான்சிஸ் இறந்து போனவர் கோட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி செயின்ஸே சூப்பர் ஹியூமன் கிடையாதுன்னு சொல்லி பெரிய ஒரு பிரேக்கப் பண்ணிட்டாரு. மிகப்பெரிய ஒரு அணுகுண்டை போட்டுட்டு போயிருக்காரு. கத்தோலிக்க திருச்சபைகள் மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவ உலகத்திலேயே செயின்ஸ் ஆர் நாட் சூப்பர் ஹியூமன்ஸ்ன்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தே ஆல்சோ கமிட் சின்னு அர்த்தம். அவங்களும் விழுந்து போவாங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது நாம் அவரை குறை பேசிகிட்டே இருக்கிறதுனால நாம் என்ன நினச்சிட்டோன்னா, நாம் என்ன செய்கிறோன்னா, நாம் அந்த தவறை செய்வதற்கான 90% இல்லை 99% வாய்ப்புகளை நமக்கு நாமே ஏற்படுத்துகிறோம். when you keep on saying something, it become a habit for us. இது ஒரு ஸ்மால் தியாலஜி தான், ஒரு சீக்ரெட் இல்லையா? ஒரு விஷயத்தை, ஒரு பொய்யை கூட திரும்ப திரும்ப சொல்ல அது பொய்யினே மறந்து அது உண்மையாக மாறிடுமாமா, அது உண்மையாக நினைக்க ஆரம்பிச்சிருவோமாமா. அதே மாதிரி மற்றவனை பேச 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 அது என்னமா மாறிடும்னா பழக்கமாக மாறிடும், அது பாவமாக மாறிடும். இது தாவீது அறிந்திருந்தார். நான் முன்னமே சொன்னேன் இல்லையா, தாவீது ரொம்ப கிளவரான ஆள். பார்க்குறதுக்கு தான் ஆளுக்குள்ளமாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் உயர்த்தியிருக்காரு. ஆனால் ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட். எப்படி அந்த ஞானம் தாவீதுக்கு இருக்குன்னே தெரியல. ஏன்னா சில நேரத்தில் இந்த சங்கீத புஸ்தகத்திலேருந்து சில ஞானத்தை நம்மளும் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. சாமுவேல் புஸ்தகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேலில் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 வசனத்தை வாசிக்கிறேன். அந்த 3 வசனத்தில் இந்த தாவீது அப்படின்றவர் தனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வருது, தன்னை கொலை செய்ய போகிறாங்க. கொலை செய்ய சவுல் வந்துட்டான், அங்கே நின்றுட்டுருக்காரு. சவுல் தன்னுடைய கையில் மாட்டிக்கிட்டார். இப்போது தாவீது கையில் அவர் போய் பார்க்குறாரு, சவுல் படுத்து தூங்கிட்டு இருக்காரு.
பக்கத்தில் கூட இருக்கவன் இன்னொரு படை வீரன் சொல்கிறான், அவன் சங்க அறுத்துரு, இதோட முடிஞ்சிச்சு, நீ நிம்மதியாக வாழலாம், ஓட தேவையில்லை, ஊர் ஊராக ஓட தேவையில்லை, எதிரி நாட்டு ராஜா வீட்டுக்கெல்லாம் போய் தங்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். இந்தா ஈட்டியை கொடுத்து கொன்று குத்திரு கழுத்துலையே. ஆனால் தாவீது என்ன சொல்கிறான்னா, அவனுடைய சேவகனை வந்துட்டு டேய் குத்திர தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய செம்பையும் அவனுடைய அந்த ஈட்டியை மட்டும் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஒரு துணியை வெட்டிட்டு வந்துடுறாங்க, அவ்வளோதான். ஏன் இப்படி செஞ்சார் அப்படின்னு ரொம்ப ஆழமாக பார்க்கும் பொழுது, அவருக்கு அந்த சவுல் மீது கோபம் இல்லையா அப்படின்னா கோபம் இருந்திருக்கு. அவர் துரத்துறாரே அனுதினமும், அவரால் கஷ்டம் இல்லையானா கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் இந்த சவுலையும் தெரிந்து கொண்டது யார் தானா அப்படின்னா, யார் கேட்டாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கேட்டாங்க. அதனால் யார் அனுமதிச்சார்னா ஆண்டவர் அனுமதிச்சார். அவர் அபிஷேகம் பண்ணார், அவர் ஞானத்தை கொடுத்தார், வீரத்தை கொடுத்தார், வெற்றிகளை கொடுத்தார். அப்போ இதெல்லாம் செஞ்சது யாருன்னா தேவன் தான். அப்போ அப்படிப்பட்ட தேவனுக்கு தெரியாத சவுல் ஒரு நாள் தாவீதை துரத்துவான், தாவீதை கொல்ல போவான், அவருக்கு தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏன் தெரிந்து கொண்டார்? அதுதான் தெய்வ ஞானமும் மனுஷ ஞானமும். நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, யூ கான் ஜட்ஜ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுமா? காயின் ஆபேல் 2 பேர், ஆதாமுக்கு பிறந்த 2 பிள்ளைகள். காயின் ஆபேலை கொல்லுவான் அப்படின்றது தேவனுக்கு தெரியுமா தெரியாதானா? தெரியும் கட்டாயமா. படைத்தவருக்கு தெரியாதா? இந்த உலகத்தை நிறுவினவருக்கு தெரியாதா? எல்லாம் ஃப்யூச்சர் எல்லாமே தெரியாதா? ஃப்யூச்சர் எல்லாமே தெரியும் அவருக்கு. ஆனால் ஏன் கொல்லும்படிக்காக அவர் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்றாரு, காயினே ஆபேல் எங்கேன்னு, என்னுடைய சகோதரன் எங்கேன்னு ஏன் கேட்கணும்? தெரியாது. எந்த ஊழியக்காரர்கிட்டையாவது இதுக்கு பதில் இருக்கா? கிடையாது. நமக்கு பைபிள் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பேச முடியும். சில கற்பனை கெட்டாத கேள்விகளுக்கெல்லாம் பதில் இங்கே கிடைக்கிறது கிடையாது. நாம் ஒரு ஓன் தியாலஜியை தான் சொல்லணும், நம்மளாம் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு தான் சொல்லிக்கணும். சிலதெல்லாம் கற்பனை கெட்டாது, மனுஷன் ஞானத்துக்கு எட்டாததாக இருக்கும். அதை போய் நம்ம ரொம்ப கிளறிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஞானியாக நம்ம காட்டிக்க ஆண்டவர் என்றைக்குமே விரும்புறதில்லை. அதனால தான் அங்கே ஆதியில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை வந்துட்டு கட்டி நம்ம தேவர்களை போல மாறிடணும் போது இவங்களுடைய ஞானம் அவமாகணும்னு சொல்லிட்டு, இவங்களுடைய அந்த நம்பிக்கை அவமாகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து பாஷையை தாறுமாறாக்குனார். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு நிகரானவர்கள் போல நம்ம என்றைக்குமே யோசிக்கக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது, நம்மை நிறுத்திக்கக்கூடாது. அப்போ இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களுக்கு அன்பான வேண்டுகோள், இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களை போன்ற சிலருக்கு உடனடியாக வந்து ஒரு வீடியோவை கிளிப்பு எடுத்துகிட்டு போய் அதில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு அதை வந்து கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு, ஐபிஎல் கமெண்ட்ரி மாதிரி கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு, அந்த கமெண்ட்ரிக்கு 4 வசனத்தை எடுத்து போட்டுக்கிட்டு, அதுவும் வந்துட்டு தீர்க்க தரிசனத்துலேருந்து எடுத்து போட்டுக்கிட்டு, தீர்க்க தரிசனத்துலேயே புக் ஆஃப் ப்ராஃபஸிலேயே வந்துட்டு நிறைவேறின தீர்க்க தரிசனம், நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம், நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் 3 பார்ட் இருக்குது. அந்த ஞானமே இல்லாமல் பொதுவாக நமக்கு வசதியான ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து போட்டுக்கிட்டு மக்கள்கிட்ட பார்த்தீர்களா, இவர் சொன்னது பார்த்தீர்களான்னு சொல்லி கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நியாயம் தீர்த்துட்டு இருக்கக்கூடாது. பி ஸ்மார்ட் லைக் டேவிட் மாதிரி ஸ்மார்ட்டாக இருங்க. ஏன்னா அவர் கிளியராக சொல்கிறார், என்ன தெரியுமா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். எத்தனாவது வசனம்? 9வது வசனம், 1 சாமுவேல் 26:9 படித்து பாருங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர். சவுல் என்பவன் கெட்டவனாகவே இருக்கட்டும், கெட்டவனாகவே இருந்துட்டு போகட்டும். நிறைய இடத்துல அவர் வந்துட்டு ஆண்டவருக்கு ஒபே பண்ணல, ஆண்டவருடைய பேச்சை கேட்கல, அவர் மற்ற வேலையெல்லாம் பார்த்து விட்டார். போருக்கு போய் எல்லாத்தையும் கொல்லுன்னா இவர் வந்துட்டு கொஞ்சத்தை எடுத்துகிட்டு வந்துட்டார். இந்த மாதிரியான பிரியம் இல்லாத காரியம் பண்ணார். ஆண்டவருக்கு பிரியம் சவுலினுடைய சாமுவேலுடைய பிள்ளைகள் மீது, சாமுவேல் மீது. ஆனால் சவுலை கேட்டதுனால அந்த ஜனங்கள் கேட்டுட்டாங்க. இன்றைக்கி யார் தலைவராக்கினாங்க, யார் பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க? ஜான் ஜபராஜ். இந்த கிறிஸ்தவ உலகம் தான், இதே கிறிஸ்தவ உலகம். இந்த கிறிஸ்தவ உலகத்தில் அங்கும் இங்கும் இருக்கிற இந்த 10 பேர் 20 பேர் குறை பேசுகிறோம் இல்லையா? அந்த குறை பேசுகிறவர்கள் வந்துட்டு கட்டாயமாக நீங்கள் அவரை வந்துட்டு உயர்த்தலன்னு தெரியும். நீங்கள் மிடில் மேனாக இருந்திருக்கீங்க, ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக இருந்திருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு கோவம் வருதுன்னு தெரியுது, புரியுது. ஏன்னா உயர்த்தினவர்கள்லாம் இன்றைக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் அப்போஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அப்போஸ் பண்ணுறதுல ஒரு முறையான அப்போஸ் எப்படி தெரியுமா? நீங்கள் அப்போஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுல பாவத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். பாவம் நம்ம பண்ணிடுறோம். ஒரு மனுஷனுடைய பேரை வச்சுக்கிட்டு நாம் பாவம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா யாருக்குங்க லாஸு? அவருக்கா?
நினச்சி பாருங்கள், நாளைக்கு கோர்ட்டுக்கு 25 கோர்ட்டுக்கு வருவார், அங்கே பெயில் கிடைக்கலாம், கிடைக்காமல் போனால் ஆண்டவருடைய திட்டம். பிள்ளை சரியாக நடந்துடலையா எல்லான்றத எவிடன்ஸ் இதுக்கப்புறம் கோர்ட்டில் நடக்கும். ஒருவேளை வெளியில் வந்த பிறகு நடந்திருக்கலாம், நடக்கலை அப்படின்னு ப்ரூவ் ஆயிடலாம். அதுக்கப்புறம் இந்த மனுஷன் ஜான் ஜபராஜன்றவருக்கு வந்துட்டு தேவனுடைய திட்டம் கட்டாயமாக இருக்கும். அவர் மறுபடியும் ஊழியம் செய்யலாம், செய்யாமல் போகலாம். இன்கேஸ் ஆண்டவர் அவரை மறுபடியும் உயர்த்தினான்னா உங்களால் தடுக்க முடியுமா? வாட் இஃப் ஸோ? பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் நாளைக்கு என்ன செய்வார்னு? நீங்கள் உயிரோடு இருப்பீங்க முதலாவது, அதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாதே. அப்படி இருக்கும் பொழுது அவரை நியாயம் தீர்த்து ஏன் பாவம் செய்கிறீங்க? எதனால் பாவம் செய்கிறோம்? அப்போது இங்கே எவ்வளோ ஸ்மார்ட்டான ஆள் பாருங்க டேவிட். அவர் பயங்கரமான ஆளுங்க டேவிட். அதனால தான் அவர் முன்னமே சொல்கிறாரு, ஆண்டவர் அவரை அபிஷேகித்திருக்காரு. அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனை நான் எதுக்கு போய் தொடணும்னு சொல்லிட்டு அவர் வேறு விதமாக சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு அவர் பாருங்கள், எவ்வளோ ஸ்மார்ட்ன்றத. ஒருவேளை என்ன தெரியுமா செய்வார்? அங்கே சொல்கிறாரு பாருங்க, பின்னும் தாவீது சொல்கிறாரு, கர்த்தரே அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டாலே ஒழிய அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றா கர்த்தர் அடிக்கட்டும், இல்லைன்னா வயசாகி செத்து போகட்டும், இல்லைன்னா யுத்தத்தில் எங்கேயாவது போய் அவர் மாண்டாலே ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்னை காப்பாற்றணும் ஆண்டவரே, அவன் மேலே எங்கேயாவது நான் கை வைக்கக்கூடாது. அதாவது நான் எந்த ஒரு காரணத்தை கொண்டு அவனை திட்டிடக்கூடாது, கெட்ட வார்த்தையில் பேசிடக்கூடாது, அவனுடைய பேர் வந்தாலே அவனுடைய தம்ப்நெயில் வந்தாலே எதையாவது கோவப்பட்டுறக்கூடாதுன்னு தாவீது சொல்லியிருக்காரு. தாவீது சொல்கிறாருன்னா இப்போ இங்கே எழுதி வச்சிருக்குன்னா நமக்கு உதாரணம் அர்த்தம். நாமளும் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு அர்த்தம். இதை நீங்கள் கேட்குறீங்களே, இந்த காஸ்பல் உங்களுக்கு புரியுதா? இது நான் பேசுகிறது வந்துட்டு உங்களுக்கு புரியுதா? அப்போது இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறது எதற்காக? ஒரு மனுஷனுக்கு சப்போர்ட் செய்தா? நீங்கள் மறுபடியும் வந்து கமெண்ட்டில் அடிக்கிறீங்க, அப்போது அவருடைய மனைவியை விட்டு செல்வது கரெக்டா ஐயா? தப்பு தான். பெண்ணோட தொடர்பு வைத்திருப்பது சரியா ஐயா? தவறு தான். ஊழியர்களை, பெரிய வயதான ஊழியர்களை, முதிர்ந்த ஊழியர்களை தவறான பேசியது சரியா ஐயா? தவறு தான். மேடையில் குத்தாட்டம் போட்டு இப்படி செய்தது தவறு இல்லையா ஐயா? தவறு தான். எல்லாமே தவறு தான். அப்போ ஏன் சப்போர்ட் செய்கிறீர்கள் ஐயா? சரி, நீங்கள் என்ன கேட்டீங்க இல்லையா? இதே கேள்வி ஆண்டவர் கேட்க முடியுமா? கேன் யூ ஆஸ்க் காட்? ஏன்னா எனக்கு ஒன்றுமே பவர் இல்லைங்க. ஐ ஹாவ் நோ பவர் அட் ஆல். நானும் உங்களை போல் ஒரு வேதாகமத்தை எடுத்துகிட்டு ஆண்டவர்கிட்ட வாசித்துட்டு, நானும் உங்களை போல் ரத்தமும் சதையுமான சக மனுஷன், அனுதினமும் எனக்கு இருக்கிற நோயிலையும் பிரச்சனையிலையும் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு ஜபம் பண்ணிவிட்டு உபவாசம் இருந்து வாழ்ந்துட்டுருக்கேன். அவர் பேசினாலே ஒழிய. ஆனால் ஆண்டவருக்கு எல்லா பவரும் இருக்கு இல்லையா? அவர் நினச்ச எல்லாத்தையும் மாற்றினார் இல்லையா? நீங்கள் ஏன் ஆண்டவர்கிட்டயே கேட்கக்கூடாது? இதை ஏன் இப்படி பண்ணியிருக்கால, பெண்ணோடு இருந்திருக்காங்க, அப்படியே ஒரே அடி அடித்து கொண்டு இருக்கலாம்ல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். ஜாம் ஜபராஜை குறித்து என்ன ஆண்டவரே, மனைவி விட்டு இன்னொருத்தர் கூட போயிருக்காரு, அப்படி போகும்பொழுது நீங்கள் மேலிருந்து மிகப்பெரிய அக்கினியை இறக்கி அவரை எரித்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லாம்ல, கேட்கலாம்ல. அப்போது நீங்கள் கமெண்ட்டில் வந்து தவறாக பேசி ஒரு ஊழியனை, நான் இப்போது ஆண்டவருடைய சக ஊழியன் தான், நீங்கள் என்ன பேசுறதுனால ஏன் பாவம் செய்கிறீங்க? வாட் இஸ் த பர்பஸ்? என்னை போல் நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய ஊழியர்கள், விசுவாசிகள், நண்பர்கள், வாலிபர்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரையும் போய் அதே மாதிரி ஒரே டோன்லேயே பேசுகிறீங்க. என்ன காரணம்? என்ன செய்ய முடியும் அவங்களால? முடிவு செய்பவர் அவருங்க. அவருக்கு தெரியும் இவர் தவறு செய்வாரா, தவறு செய்ய எப்போ விழுவார். நீங்களும் விழுந்து போகிறது தெரியும். இந்த நேரத்தில் விழுந்து போவீங்க, இப்போ எழுந்திருப்பீங்க, ஆண்டவருக்கு தெரியும். அவர் முன்குறித்து இருக்கிறாருன்னு அப்படி தானே வசனம் சொல்லுது. அப்போது நாம் தொடர்ந்து என்ன தெரியுமா செய்கிறோம்? ஆண்டவர் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு, அதில் எந்த சந்தேகமும் வைக்காதீங்க. அபிஷேகம் அப்படின்றதுக்கும் பாவம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கும் பாவத்துக்கும். தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் சவுல். அவர் பாவம் செய்ததுனால ஆண்டவர்கிட்ட குறை இருக்குன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஆண்டவருடைய அபிஷேகத்தில் சந்தேகப்படக்கூடாது. அவன் தவறு இழைத்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையிலும் சவுல் ஆண்டவருடைய பிள்ளையாகிய தாவீது என்ன செய்கிறான்? அவன் பாவி தன்னை போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் முந்திக்கொள்ளையே ஆண்டவர் அபிஷேகம் செய்தவர் அவனா சாகட்டும், ஆண்டவர் அடிக்கட்டும், இல்லை போரில் போய் சாகட்டும், நான் தொடமாட்டேன், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னது எவ்வளோ ஸ்மார்ட். அந்த ஸ்மார்ட்டாக இருங்க தயவு செஞ்சு. இவரை போல் 1000 ஊழியர்கள் இனிமேல் வருவாங்க. ஜான் ஜபராஜ் மாதிரி
ஜான் ஜபராஜ் ஸ்கொயர், ஜான் ஜபராஜ் கியூப் அப்படின்னு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் எழும்புவாங்க இனிமேல். இது ஒரு கம்ப்யூட்டர் உலகம். இது வந்து ஏஐ உலகம். முகமே இல்லாத ஏஐல பயங்கரமாக போது என்னென்னமோ செய்ய போகுது. இங்கேயே நம்மளால் வந்துட்டு நம்மளுடைய பரிசுத்தத்தை ஹோல்டு பண்ணல, பிடிச்சிக்க முடியலன்னா வரும் உலகத்தில் நம்ம எப்படி சர்வை பண்ண போகிறோம்? அப்போது இது வந்து நம்ம ஒரு பரிசுத்த குலைச்சலாக நம்ம பார்க்கணும், சப்போர்ட்டாக பார்க்கக்கூடாது. நம்மளுடைய கண்ணு சரியாக பார்க்கணும். ஏன்னா அருமை சகோதரனே, சகோதரி, இதை பார்த்து கொண்டு இருக்கீங்களா? நான் ஆல்ரெடி இந்த வீடியோ துவங்கும் போதே உங்களுக்கு சொன்னது தான். இந்த சப்போர்ட் பண்ணுறவங்கள குறித்து எனக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது. அவரை எதிர்க்கிறவங்களை குறித்து தான் பெரிய வருத்தம். ஏன்னா சப்போர்ட் செய்கிறவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் நன்மையான கருத்தை போட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க பாவம் செய்கிறது கிடையாது. அதே சமயத்தில் இந்த எதிர்க்கிறவங்க ஆண்டவர் மீது வைராக்கியம் காட்டுகிறேன் என்று சொல்லி அந்த விஷயத்தில் கெட்ட வார்த்தை பேசி அது பண்ணி இது பண்ணி நியாயம் தீர்த்து ஊழியனை பேசி அவர் குறித்து பேசுகிறவங்கள பேசி எல்லாம் செஞ்சு டன் கணக்கில் பாவம் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் மீது வந்திருக்கிற பாவத்தை அவங்க யோசிக்காமல் இருக்காங்க. ஊழியர்களும் அதே மாதிரி தான். கண்டென்ட் மேக்கர்ஸாக இருக்காதீங்க. ஆண்டவர் இதுக்குள்ள நம்மளை அழைத்தது. ஒருவர் வந்து நம்ம கேட்குறாரு, ஏன் பாஸ்டர் நீங்கள் இந்த ஊழியம் செஞ்சீங்க, இப்போ இப்படி செய்கிறீங்களேன்னு. ஐ எம் நாட் அ கண்டென்ட் மேக்கர் ரைட் நோ. நான் ஒரு ஊழியன். ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசன வாரத்தை கொடுத்துருக்கார். ஐ எம் அ ப்ராஃபிட் தான். நான் இப்போவும் சுவிசேஷன் தான் பேசுகிறேன். நான் யாருடைய வீடியோவை எடுத்து கட் பண்ணி இங்கே போட்டுக்கிட்டு அதுக்கு வந்துட்டு கமெண்ட்ரி கொடுக்கல. ஐ எம் நாட் அ கண்டென்ட் மேக்கர். நான் இப்போவும் சுவிசேஷத்தை தான் மக்களுக்கு சொல்கிறேன். ஜான் ஜபராஜுடைய தம்ப்நெயில் வச்சாலும் ஜான் ஜபராஜை குறை பேசாதீங்க, அது பாவம் செய்வீங்க, அந்த பாவம் நம்ம மீது வரும் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் ஒரே ஒரு ஊழியக்காரனை, ஒரு வாலிபனை எந்த அளவுக்கு மடக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடக்கிடணும், ஒழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் எழும்பி வந்தது என்ன தவறு இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். நம்மளுடைய ஊழியந்தான் ஒன் காடு தான். அவருக்கு சிறையில் அடைத்தாருனோன்னு எல்லாமே அமைதலாயிருச்சு. ஒருத்தனும் பேசுறதுக்கு ரெடி இல்லையே. யாராவது ஒருத்தர் பேசினான்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க, இவனை கூட்டாளின்னு நினச்சிருவாங்களேன்னு நினச்சாங்க. அந்த நேரத்தில் முதல் வாய் திறந்து பேசினது ஒன் காட் தமிழ் சேனல் மாத்திரம்தான். ஒன் காட் தமிழ் மூலியமாய் நான் பேசினேன். அதன் பிறகு தான் மெதுவாக எல்லாரும் ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மை. இதை நீங்கள் தானே பார்த்துட்டு இருக்கீங்க. போய் எல்லா லிஸ்ட்டை பாருங்கள். எல்லாத்தையும் அலசி ஆராயிர குணமுடையவர்கள் தானே நாம. இதில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னுடைய பழைய வீடு எல்லாத்தையும் போய் பாருங்கள். பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க? காஸ்பல் தான் சென்ட்ரிக்காக இருக்குது. காஸ்பல் தான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே ஜான் ஜபராஜ் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே. சப்போர்ட்டுன்றதுக்கும் காஸ்பல்ன்றதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா ஒரு தள்ளி விடப்படும் பொழுது அவனை தூக்கி எழும்புவது சப்போர்ட்னா நான் சப்போர்ட் பண்ணுறதாவே வச்சுக்கோங்க. ஒரு விழுந்து போகும் பொழுது விழுந்து போனவனுக்கு கை கொடுப்பது சப்போர்ட்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சப்போர்ட்டாகவே வைங்க. அதே சமயத்தில் யாருடைய கண்டென்ட்டையும் எடுத்து கட் பண்ணி நான் இங்கே பேசலையே. யாருடைய வந்துட்டு வார்த்தைகளையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்துட்டு இன்டர்பிரேட் பண்ணிட்டு இருக்கலையே. பைபிள் வார்த்தைக்கு இன்டர்பிரேட் பண்ண தான் ஊழியனை அழைச்சிருக்காரு. ஆனால் அநேகர் என்ன செய்றீங்களா, சக ஒரு மனுஷன் பேசுவதை வீடியோவை கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு கமெண்ட்ரி கொடுக்குறீங்க. அதுக்கு பேர் இன்டர்பிரேட் கிடையாது, கமெண்ட்ரி. கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி, ஐபிஎல் கமெண்ட்ரி மாதிரி. அங்கே தான் விளாண்டுருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு வடான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஊழியக்காரங்க ஏன் இந்த வேலையை பார்க்குறீங்க? யாரோ ஒரு வீடியோவை கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து போட்டுக்கிட்டு அவனுடைய மூஞ்சை போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பை போட்டுக்கிட்டு இவன் இப்படி பேசினான், இந்த வசனம் இப்படி சொல்லவில்லையா, இவன் இப்படி பேசினான், இந்த வசனம் இப்படி சொல்லவில்லையா. இப்போ நீங்கள் அதை போட்டிங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு இன்னொருத்தன் எடுத்து போடுவான். 1000 பேர் போடுவான், 1,00,000 பேர் போடுவான். அப்போ சொரிஞ்சிட்டு தான் இருக்கணும். சொரிஞ்சிட்டு அதுக்கு இன்னொரு வீடியோ போடணும். நான் ஏன் இப்படி பேசினேன் என்றால், நான் ஏன் இப்படி சொன்னேன் என்றால்ட்டு இன்னொரு வீடியோ போடணும். எப்போயா ஊழியம் பண்ணுவேன்? நான் மறுபடியும் கேட்குறது அதுதான். ஐம் ஸ்டில் டூயிங் மை மினிஸ்ட்ரி. இப்போவும் நான் மினிஸ்ட்ரி தான் பண்ணுறேன். உன்னை பாவம் செய்யாதேன்னு தான் சொல்கிறேன். ஜான் ஜபராஜை பேசி நீ பாவம் செய்யாதே. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் தான் அவர். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. விழுந்து போனாலும் எழுந்தாலும் ஆண்டவர் தான் பார்க்கணும், நியாயம் இருக்கணும். அவரை பேசி நீ பாவம் செய்யாதே. தாவீதை போல ஸ்மார்ட் ஆயிரு. அதை தான் நான் இப்பவும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பி ஸ்மார்ட், டோன்ட் கமிட் அ சின். வெதர் யூஆர் அ விமன் ஆர் அ மென், பாய் ஆர் அ கேர்ள், ஹூ ஓவர் யூ ஆர். வைராக்கியன்ற பேரில் கிறுக்குத்தனமாக எதையாவது பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் மேலே தான். இந்த வீடியோவில் வந்து கெட்ட வார்த்தை பேசினாலும் உங்கள் மேலே தான் அது வரும். இல்லை அவரை கெட்ட வார்த்தை ஜான் ஜபராஜை பேசினாலும் உங்கள் மேலே தான் வரும்.
So please, I'm asking each and every brothers, sisters, beloved friends, நீங்கள் இந்த பேசி பாவம் செய்யாதீங்க. That's what I know. I recording this gospel for you. I'm just posting my gospel for you. அதனால தான் இந்த gospel உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ with love and respect உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன். நாம் யாவரும் ஆண்டவருக்குள்ளே இருக்கலாம். அவருடைய வருகை சமீபம். அதற்காக நம்ம காத்திருக்க போகிறோம். அட் த சேம் டைம் நம்ம எல்லாரும் நியாயம் தீர்த்து நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கலாம். பி லைக் எ டேவிட், பி ஸ்மார்ட் லைக் எ டேவிட். Thank you so much for watching and joining and giving your precious time to me. Thanks for your love on One God Tamil channel. உங்களுடைய லவ்வுக்காக, உங்களுடைய அன்புக்காக நன்றி, உங்களுடைய ஜெபத்திற்காக நன்றி. அநேகர் பார்க்குறீங்க, இனிமேல் அநேகர் பார்க்க போகிறீங்க. இந்த ஊழியம் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், எச்சரிக்கையை கொடுக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டையும் நாம் பார்க்குறோம். அதற்கு அந்த எச்சரிப்பு எங்களுடைய இருதயத்திலும் இருக்குது. எல்லாருடைய இருதயத்திற்கும் பேச முடியாது, எல்லாருடைய சிந்தைக்கும் வாழ முடியாது. நம்ம ஆண்டவருக்கு ஊழியக்காரனாக இருக்கும்போது ஆண்டவருடைய சிந்தை அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்ய முடியும். இப்போவும் this is a gospel and we are giving to you. Thanks for watching and God bless you. இந்த நைட் உங்களுக்கு ஆசீர்வாதமாக, வரக்கூடிய நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். Let's wait and see what is God going to do on him. Okay, so don't want to judge and be judged by others. ஸோ அதனால் ப்ளீஸ் ரொம்ப தாழ்மையாக உங்கள்கிட்ட இதை கொடுக்குறேன். தேங்க்யூ and I am Reverend Roshan Shan. Thanks for watching with me. God bless you. God bless you.